ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நாடெங்கும் தேர்தல் களம் அனல் தகிக்கும் நிலையில் நமது அண்டை மாநிலமான ஆந்திராவில் அரசியல் வெப்பத்திப்பு இரட்டிப்பாக உள்ளது. என்ன காரணம் தற்போது பார்க்கலாம். மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற உள்ளது. தெலங்கானா பிரிந்து சென்ற பிறகு ஆந்திரா எதிர்கொள்ளும் மூன்றாவது தேர்தல் இது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி என மும்முனை போட்டி இந்த மாநிலத்தில் நிலவுகிறது. காங்கிரசிலிருந்து பிரிந்து 2011ஆம் ஆண்டு உருவான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த 8 ஆண்டுகளில் அரியணை ஏறி வியக்க வைத்தது. 2019இல் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் அக்கட்சி 151 இடங்களில் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற நிலையில் தெலுங்கு தேசம் 23 இடங்களிலும் ஜனசேனா ஓரிடத்திலும் வென்றன. ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி முதல் முறையாக முதலமைச்சரானார். தற்போது நடைபெறும் தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 175 இடங்களிலும் போட்டியிடுகிறது. தெலுங்கு தேசம் 144 இடங்களிலும், அதன் கூட்டணியான பவன் கல்யாணின் ஜனசேனா 21 இடங்களிலும், பாஜக 10 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் கட்சி 159 இடங்களிலும், அதன் கூட்டணியில் உள்ள இரு இடதுசாரி கட்சிகள் தலா 8 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பேரவையைப் போலவே மக்களவை தொகுதிகளிலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மொத்தமுள்ள 25 இடங்களிலும் போட்டியிடுகிறது. தெலுங்கு தேசம் கட்சி 17 இடங்களிலும், பாஜக 6 இடங்களிலும், ஜனசேனா 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் அணியில் காங்கிரஸ் 23 இடங்களிலும், சிபிஐ, சிபிஎம் தலா ஓரிடத்திலும் போட்டியிடுகின்றன. ஜெகன்மோகன் ரெட்டி 5 ஆண்டுகளில் செய்த நலத்திட்டங்களை முன்வைத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முனைந்துள்ளார். மறுபுறம் 4வது முறையாக முதல்வராக முனைப்பில் தீவிரமாக களமாடி வருகிறார் சந்திரபாபு நாயுடு. தனி கட்சி நடத்தி வந்த முதலமைச்சர் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஷர்மிளா கட்சியை காங்கிரஸில் இணைத்து அதன் மாநில தலைவராகியுள்ளார். தலைமையேற்ற அதே வேகத்தில் காங்கிரசிற்கு புத்துயிரூட்டும் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார் ஷர்மிளா. மும்முனை போட்டியில் ஆந்திர மக்களின் ஆதரவு யாருக்கு என்பது ஜூன் 4இல் தெரிந்துவிடும். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.